ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் காம்லி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு, ஆனால் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். முக்கியமானதாக இருந்தாலும் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு என்னென்னா, இஃப்பில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருவீங்க. அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும் அதுக்குள்ளே இருக்க செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கோடெலாம் ரன் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் அந்த கோடு ரன் ஆகாது. இது வந்து எப்படின்னா ப்ரோக்ராமில் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இஃப்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைப்பை அது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இது வந்து இதான் இஃப். இந்த இஃப்பில் இந்த 2 ப்ராக்கெட்குள்ளே போடுறதான் நம்ம கண்டிஷனு. நம்ம வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரன் ஆகும். என்ன பிரிண்ட் பண்ணலாம்? கிரேட்டர் தென் 0னா அது என்ன? அது பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். சிட்டிவ். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போமா? பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் டைப் பார்ப்போம். செகண்ட் டைப் என்னென்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ்னால் இப்போ மேலே வந்து இஃப் இங்கே நம்ம எழுதுகிறோம்ல, இது வந்து ட்ரூவாக, இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். இப்போ இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்ட்டு ஃபால்ஸ் ஆனாலே இந்த எல்ஸ் தான் ரன் ஆகும். அதுக்கு வந்து ஸோ கிரேட்டர் தென் 0 இல்லைன்னா அது வந்து நாட் பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். நாட் பாசிட்டிவ். இப்போ இது வந்து நம்பர் வந்து மைனஸில் வச்சுருவோம். -10. ஸோ அப்போ நாட் பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகிடுது. ஏன்னா -10 வந்து கிரேட்டர் தென் 0 இல்லை, அது வந்து லெஸ் தென் 0. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அதனால் எல்ஸ் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இங்கே ரன் ஆயிடுது. அடுத்து இதில் இன்னொரு டைப் இருக்குது. என்னென்னா இஃப் எல்ஸ்ன்ட்டு. அதாவது இஃப்க்கு அடுத்து அது கூட கண்டினியூஸாக இன்னொரு இஃப் கண்டிஷன் நீங்கள் போடணும்னா இந்த நீங்கள் போடல. எல்ஸ் இஃப்னு ஒரு கான்செப்ட். எல்ஸ் இஃப் இதுக்குள்ளே நம்ம திரும்ப ஒரு கண்டிஷன் போடலாம். நம்ம வந்து லெஸ் தென் 0ன்ட்டு ஒரு கண்டிஷன். ஸோ லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா, லெஸ் தென் 0னா நெகட்டிவ், நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ். ஸோ அது ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா 0. இப்போ நம்ம 0ன்னு வச்சு பார்ப்போம். 0ன்னு வச்சா 0ன்னு வந்துடுது. ஏன்னா நம்ம வந்து கிரேட்டர் தென் 0வும் இல்லை, அப்போ இதுவும் பிரிண்ட் ஆகுது. லெஸ் தென் 0வும் இல்லை, அப்போ இதுவும் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து எல்ஸ் கண்டிஷன் இருக்குல்ல, அது வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகிடுது. இப்போ அதே நேரத்தில் நம்ம ஒரு 10 போட்டோம்னா பாசிட்டிவ் பிரிண்ட் ஆகும், பாசிட்டிவ்ன்ட்டு. அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிள் இஃப் கண்டிஷன்றது. இது வந்து அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் ரன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமில் டெசிஷன் மேக்கிங் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இதே இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியுமே நீங்கள் எப்படி என்ன சொல்ல, இஃப் கண்டிஷனில் இது பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இல்லைங்களேன், இது வந்து ஏஜ்னு மாற்றிடுவோம். ஏஜ் ஈக்குவல் டு ஒரு 19 வைப்போம். இஃப் கண்டிஷனில் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18. நம்மளுக்கு அண்ட் ஆப்ரேட்டர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்ரேட்டர்னால் லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிற 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கும், ரெண்டுமே. ஸோ அப்போ இன்னொரு கண்டிஷன் வந்து என்ன பண்ணுறோம்னா, ஏஜ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 16 வச்சுக்கோம். ஸோ ஏஜ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும்? அடல்ட்டுன்னு பிரிண்ட் ஆகணும். அடுத்து ஒரு எல்ஸ் கண்டிஷன் போட்டுரும். சப்போஸ் இல்லைன்னா நாட் அடல்ட். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா? இப்படி தான் நம்ம அதான் இந்த மாதிரி நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணி நிறையா கண்டிஷன்ஸ் ஒரே இஃப் கண்டிஷன் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.